அன்பார்ந்த கடவுள் டிவியினவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை 13ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த ஏப்ரல் மாதத்தில் பேர்றார். அவர் பேருனால என்ன நமக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனேயே குருவும் பெயர்ந்துடுவார். அதே ஏப்ரல் மாதத்தில், மே மாதத்தில் பெயர்ந்துடுறார். அதே சித்திரை மாதத்தில் பேர்றார். குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சேர்ந்த உடனேயே ரொம்ப நாள் இருப்பார்னு நினச்சோம். அதே சமயத்தில் ஆணி மாதத்தில் சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுவார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார். சனீஸ்வரன் படுற பாடு நல்லா. செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேதுவில் போய் உட்காந்துருவார் சிம்மத்தில். இந்த 2 பேருனா பூட்மாய்க்கு. அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்துக்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து மிதுனத்தில் உட்காந்துருப்பாங்க. அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க. அந்த சிம்மத்தில் கேது இருப்பார், சிம்மத்தில் செவ்வாய் சேர்ந்துடுவார். தாங்க முடியல. இந்த பக்கம் சனி, குரு எல்லாம் பார்த்துன்னு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா, குருவுடைய பாறை கிடைக்கிறது. கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சனீஸ்வரர். சர்ப வளையம், முதலேயே சர்ப வளையம் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் அப் பண்ணிட்டானா என்ன அர்த்தம்? அடிக்க போகிறான்னு அர்த்தம். விவஸ்தையே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது. சுக்கிராச்சாரியார், புதன் 2 பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க. மரியாதையாக ஒழுங்காது. ராகுக்கு இதில் ஒரு கண்ணை உருட்டுலேயே முன்னிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நடந்த உடனே பழபடியாக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தான் இருக்குது. ஒரு சமயம் பார்த்தா நிறைய கிடைக்கும், ஒரு சமயத்தில் ஒன்றும் கிடைக்காது. புஸ்தகத்தில் பார்த்தா பத்திரமா வச்சுக்கணும் போது இருக்கிறது காலி ஆகிடும். புதுசாக பிரச்சனையில் வந்துன்னு இருந்ததுன்னா எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும்? வாழ்வா தாழ்வான்றது தான் போகும். ஆனால் நிறைய பணம் கொட்டும், செல்வம் பத்திரம் எல்லாம், சொத்து பற்றி எல்லாம் வரும். ஆனாலும் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும். ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் ஆட்கொள்ளும். இதெல்லாம் வரக்கூடியது. இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும்? கம்பங்கழங்கு இந்த கேழ்வரை கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம். இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வெற்று வாழ்க்கை பேரும். கல்யாணமானாலும் சரி தான், ஆகட்டாலும் சரி தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கை வாழறது? பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான், சுக்கிராச்சாரியார் கூட வரார், லக்ஷ்மியும் கூடயே வரான். அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம குடும்பத்தை, நம்ம குடும்ப சம்மந்தப்பட்ட உறவு, நம்ம பார்ட்னர், பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை. பரதாபப்படுறதோ, வேதனைப்படுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ செஞ்சீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும். அதனால் இதெல்லாம் நிறைய உந்திரங்களாக இருக்குது. சனீஸ்வரன் வக்கரமானான்னு அர்த்தம்னா, ஒருத்தர் கோபப்படுறார், நேர்மையாக நடக்கிறார், அவனை ஒரு வழியை ஆக்கி தப்புவாரி பண்ணுறியா இல்லையா, ஒத்துழைக்கிறியான்னு கேட்டான்னா முடிக்குமா? அதனால தான் சனீஸ்வரர் வக்கரம் மாறார். செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவங்க ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு, இதெல்லாம் வேறு வழி இல்லை. அவர் அக்கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸபுளாக ஏதோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கிறது எப்படி? அப்போ பாவம் இருந்து தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா, அப்பப்போ பகவான் ரட்சிக்கிறார். கண்ணு கூட பார்க்கலாம். இந்த பூமியில் மட்டும் பகவான் அப்பட்டமாக இருக்கார். எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க, நம்ம கணக்கே இல்லை. அப்படி இருந்தும் நமக்கு பயம் ஆட்கொள்கிறது, நிம்மதி இல்லை. நம்மளை யாரோ விட்டுட்டா மாதிரியும், காப்பாற்றாத மாதிரியும், நம்ம செய்யலா மாதிரியும், ஏமாத்துற மாதிரியும், அந்த அயோக்கிய கும்பலில் வாழற மாதிரியும், இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதோடு சேர்ந்து நம்மளை அரவணைச்சிட்டே போவார். வில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும். விரும்பின உட்கார்ந்துருந்தோன்னா சொர்க்கத்திலே உட்காந்துக்கலாம். பராபவரிடம் வரும்போது கிரிட்டிக்கலாக இருக்கும். தை மாதம், மாசி மாதம், விசுவாவசு வருஷம், மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது. தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் உட்காந்துருக்கு, சூரியன் எல்லாம் உட்காந்துருக்கும். சும்மா இல்லை. இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு சும்மா இருக்கலாம்ல. உடனே அங்கே சனியை போட்டு பின்னி பண்ணுறார். கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கிரனை புதன் போய் காப்பாற்றுறாங்க. என்ன பண்ண, குரு மீனத்துக்கு போயிடுவார், வக்கரமாகி ரிவர்ஸ்லேயே போயிடுறாரு. அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு
பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்குது. என்ன யோகங்கள் வருது. வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்கு எப்போதும். நெஞ்சு வலிக்காரன் அவன் டான்ஸுக்கு சிறப்பாக அனுபவினா அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அனுபவிக்கணும், அவ்வளோதான். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதான் நமக்கு வேணும். அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சுது. அவனோடு அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான். ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம். அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம போய் சமுதாய சீர்திருத்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. புரியுதுங்களா? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. கைப்பொருள் உள்ளதும் போயிடும். உடம்பு நம்ம கொடுத்துருக்கான், அது புண்படாத இருக்கணும். நீங்கள் சுதாரிக்கணும். பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது. இதே மாதிரி சர்ப யோகங்கள் இருந்தால் கூட சர்ப யோகங்கள் அது கொடுக்கறது, அது ஆச்சரியமாக இருக்குது. சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்காது. அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் கூடையே போகிறாங்க. திம்மத்தில் இருக்கிற அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார். பராப வருஷம் சொல்கிறேன். அந்த பூர்வத்தில் வரும்போது சுக்கிரனுடைய காலிக்குனால பராப வருடம் அந்த ராகு கேனுடைய அந்த லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப். மிதுன புதன் மீனத்திலேயும் குரு மீனத்திலிருந்து ராசி பொருந்தம் பண்ணிப்பாங்க. மேலும் சதுர்த்த கேந்திரத்தில் ஆகிறதுனால அது ஒரு யோகம் கிடைக்கிறது. ஆக மட்டும் பங்குனி மாதத்து விசுவாச வருஷம் மாசி முடிஞ்சு சனி பயிற்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய ரிலீஃப். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி, புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை. வாழ்க்கையில் இது வரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஏமாற்றம், ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது. எப்படியெல்லாம் மாறி சமாளித்து வச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்ட்டை கொண்டு கொடுக்குறாருன்னா உண்மையிலே நமக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த கடக ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி அப்படின்னா உடனே பயப்பட தேவையில்லை. ராகு கேது பயிற்சினால் நமக்கு அனுகூலம் நிறைய வருது. யூஸ்வலாக சர்ப்பதோஷத்தை பாதிப்பானவர்களுக்கு பழைய இருக்கிற சர்ப்பதோஷத்தோட புதுசாக வரும்போது சர்ப்பதோஷமே கிடையாது, எல்லாம் கிளியர் ஆகிடும். ஏன்னா இந்த குரு பெயர்ந்து தொடர்ந்து மீனத்தில் இருக்க போகிறார். அப்புறம்னா ஆதிசாரத்தில் கடவுளுக்கு போவார். அது வரைக்கும் அப்படியே போனாலும் 2-3 அந்த திருப்பி வக்கரமாக ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் மீனத்துக்கு வந்துடுவார். கவலையே பட தேவையில்லை. அதனால் இந்த அமைப்பில் பார்க்கும்போது அதிசாரத்தில் குரு போய் பிறகு பெயர்ந்தாலுமே மிதுனத்தில் பெயர்ந்த பிறகு திருப்தியான வாழ்க்கையை அவர் கொடுக்குறார். கடகத்துக்கு அயனசேன போதில் குரு உட்கார்ந்துருக்காரு. இந்த 12ஆம் வீடுன்னா குரு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்தால் என்ன கொடுக்க போகிறாரு, இருக்கிறதே கெடுத்துடுவாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க உட்காந்து தோஷத்தை போகிறார். வம்சமே விளங்காத அழிஞ்சு போயிருக்க குடும்பங்கள்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். அந்த காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுறாடும் போது மரம்லாம் பட்டு போயிடுச்சு. இந்த காளிங்க பாம்புனால அந்த இதில் இருக்கும்போது ஆயர்பாடியில் இருக்கும்போது அந்த மரம்லாம் பட்டு பாழாக போய் விஷத்தினால போச்சு. கிருஷ்ணன் காலை வச்சு கொண்டே உடனே எல்லாம் துளுக்க காமிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த சர்ப்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சந்திரனுக்கு ரொம்ப அடிதான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இப்போது அந்த அயனசேனத்தை போதில் உட்கார்ந்த உடனே குரு உட்கார்ந்து சூரியன் உட்கார்ந்து ஆனி மாதத்தில் கூடையே குரு சூரியன் புதன் சுக்கிரன் எத்தனை பேர் பாருங்கள். அப்புறம் செவ்வாய் முன்னாடியே போயிட்டாருங்க. கடகத்தில் உட்கார்ந்துட்டு யோகாதிபதி செவ்வாய் அவர் தான் கடகத்து பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானாதிபதி. ஜென்மத்திலே உட்கார்ந்து ஸ்ட்ரைட்டாக சனியை பார்த்துட்டு ராகு பார்த்துட்டு இருக்கார். கவலையே இல்லை. 11 மாதம் சனி அங்கே தான் இருப்பார். கும்பத்தோடு நகர மாட்டார். நடுவில் வக்கரமாயிடுறார் சனீஸ்வரர். வக்கரமானாலும் செவ்வாய் கூடையே கேதுவோடு இருக்கிறதுனால ஒரு ஆறுதல் பிரமாதமாக இருக்குது. கடகத்தினுடைய முக்கியமான ஒரு செவ்வாய் அவர் எப்படி இருக்கு பாருங்கள்.
சிம்மத்திலலாம் பலம் கிடையாது, கடகம் சிம்மத்திலலாம். அங்கேருந்து பார்த்து ஜம்முன்னு சர்ப்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. சந்திரன் மனசுக்காரன். அந்த நேரம் எலிமெண்ட் டயத்துக்கு தகுந்த மாதிரி மைண்டுக்கு அப்ளை பண்ணி எதிராளிக்கு தகுந்த மாதிரி மைண்டை பேசி அப்படி நேக்காக வந்துடுவார். கோபதாமனுக்கெல்லாம் ஆகாத மாதிரி ஆனாலும் ஆகாத மாதிரி அப்படி ஒரு நிலைமையை கொண்டு வந்து தனக்கு எப்படி இருந்தால் நிலைமை சமாளிக்கலான்றது அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் கடகத்துக்கு உண்டு. சந்திரனுக்கு எப்போதுமே உண்டு. இல்லைன்னா அடி வாங்கி தேய்பரி சந்திரனாக வருவார், அப்புறம் ஆளை காணாமல் போடுவார், மறுபடியும் அமாவாசைக்கு பிறகு துடிச்சு வருவார். இது தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அறிவு எல்லா காலத்துலேயும் பயன்படாது, மனசு எல்லாத்துலேயும் சுத்தமாக இருக்காது, எல்லாம் பாழ்தான் ஆகும். ஆனால் கர்மங்களுக்கு விட்டு செல்லும்போது அது நம்ம செயல்படும் போது சுதாரிக்க தெரியணும். அதுதான் சந்திரன்கிட்ட பெரிய நல்ல விஷயம். அதனால் பண்ணிவிடுவார். ஆக இங்கே இருக்கும்போது சர்ப்பங்களில் 2ஆம் வீட்டில் போய் கேது உட்காந்துருக்காரு கடகத்துக்கு. அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்காரு. இது யூஸ்வலாக சொல்லக்கூடிய விஷயந்தான். பாம்பில் மாட்டின்னு முழிக்கிறோமே எதுக்கே சர்ப்ப வளையம்தான். கடைசியில் தான் கொஞ்சம் மறுபடியும் வரும். புரட்டாசி பிறகு புரட்டாசி சர்ப்ப வளையம் மறுபடியும் இம்சை தான். தை மாதத்துக்கு பிறகு ஆரம்பிச்சிடும் மறுபடியும். அதனால் அதாவது ஒரு சுதந்திரம் கொடுத்தான்னா சூப்பர்வைஸ் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி போட்டு சுதந்திரம் கொடுத்து செக்யூரிட்டி போட்டு பார்த்துக்க சொல்லி வச்சுட்டு அதுக்குள்ளே ஜாலியாக இருக்குன்னா எப்படி இருக்கும்? அதான் எப்போதுமே மறைஞ்சி இருக்கிறது வேறு, முன்னாடியே நின்றுண்டு சூப்பர்வைஸ் பண்ணுறது வேறு. அப்போ நீங்கள் போங்க சாமி நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இந்த சர்ப்பங்கள் இருக்குது. இப்படி வளர்ச்சி வச்சுருக்கோம். சர்ப்ப யோகம் கிடைக்கும், அனுபவிக்கலாம். என்ன அனுபவித்தாலும் ஒரு தனித்துவம் இல்லாத நிலைமை, ஒரு மனசில் நிருடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாரும் முன்னாடியுமா நடக்கும். இதெல்லாம் எதாவது இடத்துல பக்குவமாக எங்கெங்கே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை நமக்கு ரசனை கிடைக்கும். சந்தோஷமாக இரு, நல்ல சாப்பாடு போடுறேன், ஆனால் வயிற்று வலி கொடுத்துருவேன், நல்ல தூக்கம் வரும், தூங்க முடியாதபடி பிரச்சனை கொடுத்துருவேன், மூச்சின்னு இருக்கணும். இப்படிலாம் எல்லாம் இருக்குது. உணர்வுகள் அனுபவிக்கும் போது ஒய்ஃப் இருக்க மாட்டாங்க, வெளியில் எங்கே சம்மந்தமே இருக்காது, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்தில் சொல்யூஷன் கிடச்சின்னா ஒரு வழியாக பார்த்தா பணத்துக்கு பிரச்சனை, ஒரு வழியாக பொண்ணு கல்யாணம் பண்ணோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், அது பண்ணணும்னு பார்த்தோன்னா ஏற்பாடாகிடும். பணத்துக்கு என்ன பண்ணுவேன், பொருளுக்கு என்ன பண்ணுவேன், செலவுக்கு என்ன பண்ணுவேன், வந்துட்டா இல்லையா எல்லாத்தையுமே. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கடகத்துக்கு இருக்கும். எத்தனை இருந்தாலும் இந்த கடகத்தில் இந்த பிரச்சனையை மாற்றவே முடியாது. ஆனால் வீட்டோட வேம்படி தெரிஞ்சு விட்டு வெளியில் அருமையாக லைஃப்பை ஓட்டுவார். அது பெரிய வீட்டுக்கு வரணும்னா ஏன்டா வரணும், ஐயோ அது சொன்னாலே மறந்து போயிட்டேன் தலை சொல்லிட்டு இருப்பார். ஸோ இது பெரிய விஷயம் என்னென்னா அனுகூலமாக சர்ப்பங்களே பண்ணிவிடுறது எல்லாமே அட்டகாசமாக. கடகத்துக்கு 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் ராகு, சனீஸ்வரன் 8ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சந்திரன் அந்த வீட்டில் எப்போதுமே இருக்க மாட்டார். 2 நாளைக்கு போயிட்டே இருப்பார். மற்ற நாடங்கள்லாம் அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காருவாங்க, 1 மாதத்துக்கு உதவுவாங்க. இது கிடையாது, கவலைப்படவே இல்லை. சந்திரன் நட்சத்திர அதிபதி கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம், பூசம், ஆயில்யம், குரு அல்லது சனி அல்லது புதன். இந்த குருவும் சனியும் சிறப்பாக செயல்படுறாங்க. என்ன கேவலப்படும் புதன் அவரும் கூட சிறப்பாக செயல்படுறாங்க. அப்போ கடகத்துக்கு எப்படி பிரமாணமாக இருக்கும். சந்திரனே ஒரு நாளும் செய்ய மாட்டான். சந்திரன் யாரை கொடுக்குறானோ அவன் மூலம்தான் எல்லாம் நடக்கும். புரியல? அதனால் சந்திரனுக்கு துணை கொண்டு யாரை செயல்படுத்துகிறான்னு பார்த்தோன்னா ஒன்று புனர்பூசம் குரு வச்சு செயல்படுத்தணும், இன்னொன்று சனீஸ்வரன் செயல்படுத்தணும், இன்னொன்று ஆயில்யம் புதனை செயல்படுத்தணும். இந்த 3 பேருமே அருமையாக செய்கிறாங்க. என்ன கேவலை, சனீஸ்வரன் தனியாக செய்யலை, ராகு கூட இருக்கான். அதனால் பெரிய வரப்பிரசாதம் இது. செவ்வாயும் கூட இருக்கார், ஆச்சரியமாக இருக்குது. கடகத்திலே உட்காந்துருப்பார். அப்புறம் ராகு கேதுவோடு போயிடுவார். சுக்கிரனும் கூட இருப்பார். இப்படிலாம் அந்த ஒரு அமைப்பில் தொடர்ந்து கேப் விடாமல் உடனடியாக நெய்கிறது.
அதிசாரத்தில் குரு கடகத்தில் வந்தாலும் நிம்மதியாக கை கால் ஆட்ட முடியல. அப்பா கண்ணில் பட்டு பாம்பு தொல்லை விட்டுது அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரத்தில் அதிசாரத்தில் வந்து வெளியில் கிரக பார்வையும் இல்லை. அப்போ எது கடகத்தில் உட்காரணும், உடனுக்கு அடங்கி பாருங்கள் வருதில்லை. அப்புறம் அந்த பக்கரமாகி திரும்பி மேலே போய் முந்திரத்து வந்த பிறகு அதுக்குள்ளே தை மாதம் ஆகிடும், மார்கழி மாதம் வந்துடும். புதனும் குருவும் ராசி பரிணம் பண்ணிப்பாங்க. தனுசில் இருக்கிற புதனும் மிதுனத்தில் இருக்கிற குருவும் ராசி பரிணம் பண்ணிட்டு ஒன்றை விட்டா எனக்கு அதில் பண்ணி ஆனந்தமாக அத்தனை பேர் மார்கழி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் பொன்னான மாதம் உங்களுக்கு. டிசம்பர் மாதம், ஜனவரி, புரியுங்களா? அது பெரிய வரப்பிரசாதம். 2026 ஜனவரி பாதி ஃபஸ்ட் ஆஃப் இதெல்லாம் ஒரு பெரிய பிரசாதம். இந்த மாதிரி ஒரு அதாவது சப்தமத்தில் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது. அப்படி ஒரு யோகம். அது வரைக்கும் துண்டை காணும் துணி காணும் இந்த நிலமை மாறி இருந்து போய் அந்த நிலமை மாறி எல்லாம் வருது. கடகத்துக்கு பெரிய பிரசாதம் என்னென்னா, அப்பாட மார்கழி மாதத்தில் விசுவாசத்தில் மார்கழி மாதத்துலேருந்து தை மாசி பங்குனி வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. எப்போதுமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சந்திரன் என்டாஸ் பண்ணிடுவான் மற்றவங்கிட்ட. அதுதான் பெரிய சந்தோஷம். அதே தான் புதனும் பண்ணுவார். பிரச்சனை எது வந்தாலும் மற்றவங்க மேல் தள்ளிவிட்டு பேசாமல் நகர்ந்துருவார். இதுதான் இந்த சாமர்த்தியம் பிஸ்னஸ் மேனுக்கு இருக்கணும். பிரமாதம். அதனால தான் சந்திரன் யாருக்கெல்லாம் வச்சு பவராக இருக்கிறாங்களோ இல்லை ராசி பருத்து பண்ணிடுறாங்களோ அவங்க லைஃப்பில் பார்த்தாலும் எப்போதுமே சந்தோஷம், ஆட்கள் கூட இருக்குது, அனுபவிக்கிறது, போகம் போக்கு, சொத்து பத்து, இதெல்லாம் வீட்டில் சிறப்பு செயலாற்றக்கூடிய தன்மை, இதெல்லாம் அவங்களுக்கு அத்தனையுமே இருக்கும். ஒரு ஸ்பெஷாலிட்டி லைஃப்பில் ஒன்று வரணும்னா அது பெரிய திறமை இருக்கணும். திறமை ஏதோ ஒரு நல்ல அவங்களுக்கு திறமையாக இருப்பாங்க. அந்த வசியன்றது சந்திரனுக்கு உண்டு. இதெல்லாம் சந்திரன் வச்சுட்டு அடுத்தவனையே வாங்கிட்டு இருக்குவார். அது வச்சு உனக்கு என்ன கவலை, எத்தனை கவலை வந்தாலும் இதோ இருக்கான் அவன் பார்த்துப்பான், இதோ இருக்கான் அவன் பார்த்துப்பான். அடி வாங்கிறது ஒரு ஆள், அனுபவிக்கிறத்தனை இவர். இதுதான் சந்திரன். ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்குமே சர்ப்பத்தினுடைய அமைப்பு சுகமாக மறைஞ்சிருக்கிறாமல் இருக்கு தவிர 2ஆம் வீடும் 8ஆம் வீடும் பாருங்கள் கவலையே படத்தவில்லை. அப்படியே யோகங்கள் இருந்தால் கூட அங்கே நிற்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த சனீஸ்வரர் நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆச்சரியமாக. சனீஸ்வரர் நிற்கிற நட்சத்திரம் புரட்டாயில் நிற்பார். அப்போ தான் மேலே போக முடியும். மீனத்துக்கு போனோன்னா புரட்டாயில் நின்று தானே போக முடியும். புரட்டாயில் நிற்பார். குருவோடது பணம் ஃபுல்லாக வந்துடுறது. அப்படி பெட்ரோல் பங்கில் விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு தண்ணி பெட்ரோல் ஊம்புற மாதிரி இந்த பாத்திரத்தில் போய் சனீஸ்வரர் நாங்கள் கை வச்ச உடனே அவ்வளோ பணம் வந்துடுது. என்ன கவலை, பணம் போக. அதே மாதிரி ராகு பேர்ந்த உடனே எங்கே வருவார், அதுக்கு ராகு பேர்ந்து மேலேருந்துக்கு வரும்போது அதே புரட்டாலே நிற்பார். கவலையே இல்லை. இது குருவும் பார்க்குறார், குருட்டேது பணம் வருது, குருவும் பார்வை வருது. அப்போ தோஷமும் போயிடுறது, பணம் வந்துகிட்டே இருக்குது. எப்படி இருக்கும், ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும். எல்லா விஷயத்துலையும் இருக்குது. மற்றவனுக்கு யாருக்கு இல்லையோ தை மாசி பங்குனி மாசி மாதத்தில் சனீஸ்வரர் மேலே போயிடுறார். அது வரைக்கும் அப்புறமும் கூட நிறைய யோகம் பிரமாதமாக இருக்குது. சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் போய் சுக்கிரனோடு சேர்ந்துப்பார். சுக்கிரனோடு சேர்ந்துருக்கும்போது சுக்கிரன் உடைய பவர் என்ன. அதே மாதிரி குரு அங்கே இருக்கார் இல்லையா, மிதுனத்தில் குரு கடகத்தை வந்துடுவார். அங்கே கடகத்திலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பார்வை என்ன, இந்த ராவுக்கு இது 1.5 வருஷம். அதனால் இன்னொரு குரு பேச்சு ஆன பிறகு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. இப்படிலாம் ஒரு யோகம் கிடைச்சாங்க பாருங்கள். நான் ஸ்டாப்பாக அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நல்லபடியாக அனுபவிக்கூடியதுன்னா கடகத்தில் இந்த சர்ப்பங்களுடைய துணை நிறைய இருக்குது. தோஷமும் போகிறது, பாபமும் போகிறது, புண்ணியமும் வருது, பொருள் பணம் அந்த ரொட்டேஷன் ஆகுது. ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வர்றது மட்டும் இல்லை, அப்படி வேண்டி எதிர்பார்ப்புலாம் சாதாரணமாக முடிச்சக்கூடிய அமைப்பில் இருக்குது. கஷ்டத்தையே பார்க்காத ஒரு காலம் என்னென்னா இந்த ராவுக்கேடைய ஒரு காலம்தான் சொல்லி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.